பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான பெண்ணாளுமை பகுதியூடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். ஆளுமை நிறைந்த பல பெண்மணிகளினை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கும் ஒரு நிகழ்ச்சியாக இந்த பகுதியானது அமைந்துள்ளது. பெண்கள் இன்றைக்கும் தங்களுடைய துறை சார்ந்து எப்படியெல்லாம் வளர்ச்சி அடைகின்றார்கள், அந்த வளர்ச்சிக்கான சவால்கள் எல்லாமே எப்படி இருக்கின்றது, ஒரு வெற்றியை ஈட்டிக் கொள்கின்றார்கள் என்று சொன்னால் அதன் பின்புலம் எப்படி இருக்கின்றது என்பது பற்றிய ஆளுமை படைத்த பெண்மணிகள் தங்களுடைய நேர்காணலை பகிர்ந்து கொள்ளும் ஒரு பகுதியாகவே இந்த பகுதியானது அமைந்துள்ளது. ஒவ்வொரு வாரத்தினை போல இந்த வாரமும் ஒரு ஆளுமை நிறைந்த பெண்மணியினுடைய நேர்காணல் தான் உங்களுக்காக இருக்கின்றது. அந்த வகையில் இணைந்து கொள்ளலாம் பெண் ஆளுமை பகுதியூடாக. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கம் மற்றும் ஒரு பாரதி நிகழ்ச்சியின் பெண் ஆளுமை பகுதியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பல ஆளுமை நிறைந்த பெண்களை உங்களிடத்தை அறிமுகப்படுத்தி வைப்பதும், அது மாத்திரமில்லாமல் அவர்கள் சார்ந்த சிறியதொரு நேர்காணல் பகுதியாகவும் தான் இப்பகுதி அமைந்து வருகின்றது. அந்த வகையில் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார் திருமதி அம்பிகா சிட்சபேஷன் அவர்கள் தான். அவர்களையும் நிகழ்ச்சியின் வாயிலாக உள்ளிருத்துக் கொள்ளலாம். வணக்கம் மிஸ். வணக்கம். மீண்டும் உங்களை அதாவது மீண்டும் என்றதை தாண்டி பல நாட்களுக்கு பிறகு புலம்பெயர் தேசத்திலிருந்து எங்களுடைய நாட்டிற்கு மீளவும் வருகை தந்திருக்கின்றீர்கள். மீளவும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்க ஒரு கணித பாட ஆசிரியராகவும் இருக்கின்றீர்கள், அதே நேரத்துல ஒரு பரதநாட்டிய கலை ஆசிரியராகவுமே இருக்கின்றீர்கள், புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்றீர்கள். இப்ப உங்களுடைய இந்த வாழ்க்கை என்ன மாறாக போய்கொண்டிருக்கின்றது? இப்போது நான் பரதநாட்டிய தமிழ் நியூசிலாந்து நடன பள்ளியை நிறுவி ஒரு நிறைய பிள்ளைகள் நாட்டிய நாடகங்கள் ஒவ்வொரு வருஷமும் செய்கிற மாதிரிக்கு அமைத்து வைத்திருக்கின்றேன். அதாவது அங்கேயுமே ஒரு நடன பள்ளியை நிறுவி அதிலேயுமே அந்த நடன பள்ளியினுடைய நிறுவனராக இருக்கின்றீர்கள். பல மாணவர்கள் அங்கேயுமே பயின்று கொண்டிருக்கின்றார்கள். சந்தோஷம். உங்களுடைய இந்த கலையை புலம்பெயர் தேசத்திலேயுமே அங்கே உள்ள மாணவர்களுக்கு, அடுத்த தலைமுறையினருக்கு நீங்க பழகி கொண்டிருக்கின்றீர்கள். அதிலேயுமே எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது. அதுக்கு முன்னராக சரி, நாங்க உங்களுடைய விஷயத்துக்கு வருவோம். யாழ்ப்பாணத்திலே பிறந்து பல வருடங்களுக்கு பின்னர் நீங்க புலம்பெயர்ந்து நியூசிலாந்து தேசத்துக்கு சென்றிருக்கின்றீர்கள். குறிப்பாக இங்கு இருக்கின்ற சமயத்தில் பொறியியல் துறையில நீங்க படிச்சிருக்கின்றீர்கள். படித்ததன் பின்னர் தான் புலம்பெயர் தேசத்துக்கு சென்றிருந்தீர்கள். இந்த ஆசிரியர் துறை, நீங்கள் ஒரு கணித பாட ஆசிரியராக இருக்கின்றீர்கள், அதே நேரம் பரதநாட்டிய கலை ஆசிரியராகவும் இருக்கின்றீர்கள். ஆசிரியர் துறையின்பால் உங்களுக்கு இவ்வளவு ஒரு நாட்டம் வருவதற்கு என்ன காரணம் மிஸ்? எனக்கு சிறு வயதிலிருந்தே பரதநாட்டியமும் கணிதமும் ரொம்ப பிடித்த பாடங்கள். பரதநாட்டியம் பழகும்போது ஒவ்வொரு வித்தியாசமான முறையில் சில நாட்டியங்கள் செய்யும்போது அது என்னை அதிகமாக ஈர்க்கிறது. அதனால் நான் கோயில்களில் போய் பார்க்குறப்போ நடேஸ்வர ஆட்டம், மயில் பாம்பு நடனம், அப்படி வித்தியாசமான நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது அது என்னை தூண்டி அதை மேலும் நானும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு ஏற்பட்டது. நிச்சயமாக. அதே நேரத்தில் கணித பாடத்துறை ஒரு பிரதான பாடத்துறையாக இருக்கின்றது. பரதநாட்டிய துறை அந்த காலத்தில் அதற்கான முக்கியத்துவம் இருந்தாலுமே கூட தற்காலத்தை பொறுத்தவரையில் இந்த கலைகள் இலக்கியங்களுக்கு கொடுக்கின்ற அந்த ஆர்வம் குறைந்து கொண்டு செல்லுகின்றது. இருந்துமே நீங்க இரண்டு துறைகளிலும் பயணித்திருக்கிறீர்கள். அந்த அனுபவம் உங்களுக்கு அந்த காலத்துல எவ்வாறாக இருந்தது மிஸ்? கணித ஆசிரியராக செயல்படுவது அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் எடுத்து செல்ல வேண்டிய என்ற எண்ணம் வருவதில்லை. ஆனால் பரதநாட்டியம் என்று சொல்லும்போது அது கொஞ்சம் தனித்துவமானது, எல்லாருக்கும் தெரியாத விஷயம். ஸோ அதை நாங்கள் இன்னொரு அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும், அதில் வளர்ச்சி காண வேணும். இலங்கையில் நான் படித்த காலத்தில் பரதநாட்டியம் அவ்வளவு ஓரளவுக்கு தான் செய்து கொண்டு வந்தார்கள், ரொம்ப அதிகமாக செய்ததா கிடையாது. ஸோ சின்ன வயசுலேருந்து அதை நான் முன்னெடுத்து சென்று முடிந்த வரைக்கும் அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்த வேணும் என்ற ஆர்வத்தில் தான் நான் வளர்ந்து வந்தேன். நான் சின்ன
நிச்சயமாக மிஸ். அந்த வளர்ச்சி தான் ஒரு புலம்பெயர் தேசத்தில் அங்கே சென்று வந்து நீங்கள் ஒரு தமிழ் நியூசிலாந்து நடனப்பள்ளி என்ற ஒரு ஒரு நாடக, அதாவது நடனத்துக்கான அந்த பாடசாலையுமே வந்து நிறுவி இன்று வரையிலுமே வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். சரி, அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு எவ்வாறாக வந்தது? நீங்க புலம்பெயர்ந்து சென்று நான் இப்படி ஒரு பரதநாட்டியத்துக்கு வந்து ஒரு பாடசாலை, ஒரு பள்ளியை வந்து நிறுவ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எவ்வாறு வந்தது? முதலிலேயே நிறுவவில்லை. ஆரம்பத்தில் ஒரு கொஞ்சம் பிள்ளைகள் ஒரு 10 பேர் 20 பேர் என்று பரதநாட்டியத்தை ஆரம்பித்து அவர்களுக்கு கல்வி சொல்லிக் கொடுக்கிறப்போ அந்த மற்ற கலாச்சார பிள்ளைகள் வந்து அவர்களுடைய நடனங்களை வட இந்தியர்களோ சீனர்களோ வெளி வெளி கலாச்சார ஆக்கள் வந்து அதில் கூட ஈடுபட்டு அதுகளை காண்பிப்பார்கள். நாங்கள் அங்கே வந்து பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் நடக்கிறது. தீபாவளி அல்லது மல்டி கல்ச்சரல் ஷோன்னு சொல்லி அதுகளில் அவர்களை பார்த்து இவர்கள் இவ்வளவு செய்யும்போது நாங்கள் இன்னும் அதிகமாக செய்ய வேணும் என்று ஆரம்பத்தில் யோசிச்சு அது அப்புறம் வளர்ந்து வந்து 10 பேர் வந்து 100 பேராகி 400 பேராகி வளர்ந்து வந்து இப்போ நல்ல நிலையில் செய்கிறது மட்டுமல்லாமல் என்னோடது அடுத்த தலைமுறையினர் அதை அடுத்த தலைமுறையில் இப்போ எடுத்து நடத்துகிற அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். நான் நிச்சயமாக மிஸ். அதே நேரத்தில் வந்து இன்னும் ஒரு கேள்வி கூட, இந்த புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் வந்து தற்பொழுது இருக்கின்ற அந்த ஒரு பரம்பரையை பார்த்தோமானால் 3ஆம் தலைமுறையினர் என்று கூறுவார்கள். அந்த 3ஆம் தலைமுறையினருக்கு இருக்கின்ற அந்த எங்களுடைய தமிழ் கலாச்சாரம் பாரம்பரியம் இந்த கலைகளின்பால் இருக்கின்ற ஆர்வம் அவர்களிடத்தை எவ்வாறாக இருக்கின்றது? உண்மையில் சொல்ல போனால் நாங்கள் புலம்பெயர்ந்து போன 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அவர்களுக்கும் எல்லாம் புதுசு. வெளிநாட்டுக்கு போனோன்னே இப்போ யாழ்ப்பாணத்தில் இருந்த மாதிரி வெளிநாட்டில் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியாது. அப்போ எங்களுக்கு அதுகளும் புதுசுன்றபடியாக வாழ்க்கை நிலைமையை கண்டுபிடிச்சு கொண்டு அதுக்கப்புறம் தான் பரதநாட்டியத்துக்குள்ள போகலாம். ஸோ அந்த தருணத்தில் அவர்களுக்கு இருந்த நாட்டத்தை விட இப்போ 30 வருஷத்துக்கு பிறகு கன பேர் புலம்பெயர் மக்கள் இந்தியர்களோ தமிழர்களோ அதிக அளவில் பரதநாட்டியம் சார்ந்த கலாச்சார நிகழ்ச்சிகளில் அதிகம் ஈடுபடுகிறார்கள். அதுக்கு என்னை போன்ற பலரும் உழைப்பு காரணமாக இருக்கிறது. இப்போ நிறைய ஒரு 30 வருஷத்துக்கு முதல் நாங்களே ஒரு 10 பிள்ளைகளோட போக மற்றவர்களும் கொஞ்சம் கொஞ்சம் பேர்களோட தான் வருவார்கள். ஆனால் இப்போ வந்து 1,50,000 பேரளவில் தீபாவளி இந்தியர்கள் பெரிய அளவில் அங்கே நியூசிலாந்தில் கொண்டாடுவார்கள். அதுலேயும் நாங்கள் 30 வருஷத்துக்கு முதல்லேருந்து பங்கு பெற்று கொண்டு வருகிறோம். ஸோ அப்போலேருந்து இப்போவுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நிச்சயமாக. அதே நேரத்தில் வந்து மிஸ், எங்களுடைய தேசத்தில் இருந்து இலங்கையில் இருந்து புலம்பெயர்ந்து அங்கே செல்பவர்கள் வந்து குறிப்பாக எங்களுடைய இந்த கலைகளின்பால் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஒரு சில நேரங்களில் வந்து நாங்கள் இந்த சமூக வலைத்தளங்கள் சமூக ஊடகங்களின் வாயிலாக சில காணொளிகளை பார்க்கக்கூடியவாக இருக்கின்றது. வேறு நாட்டை சேர்ந்தவர்கள், வேறு கலாச்சாரம் வேறு மொழி பேசுகின்ற மக்கள் வந்து எங்களுடைய பரதநாட்டிய கலையை வந்து சிறப்பாக வெளிப்படுத்தி இருப்பார்கள். அது உங்களுடைய அந்த தேசத்தில் வந்து அல்லது போன உங்களுடைய அந்த கல்லூரியில் வந்து அவற்றிற்கான வாய்ப்பு இருக்கின்றதா? வேற மொழி பிள்ளைகளும் வந்து நடனம் பயில்கின்றார்கள்? நிச்சயமா. தமிழர்கள் மட்டும் இல்லாமல் சிங்களவர்கள், வட இந்தியர்கள், ஈவன் சைனாவில இருந்து கூட சீனர்கள் கூட ஒரு சில மாணவர்கள் என்னிடம் பயின்று வருகிறார். அதனைத்தான் நான் முதலில் கூறினேன். அங்க வந்து நியூசிலாந்துல தீபாவளி திருநாள் வந்து ரொம்ப பெருசாக பண்ணுவார். அங்க வந்து நிறைய பேர் பார்த்ததுனால வட இந்தியர்களும் தென்னிந்தியான்னு சொல்லும்போது தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் வந்து அந்த மாணவர்களும் எல்லா மாணவர்களும் வந்து என்னிடம் பதிந்தாலும் நான் அந்த பாட்டுகளை மட்டும் தமிழில் தான் எல்லாம் செய்வேன். எனக்கு என்னுடைய மனதில் வந்து ஒரு யோசனை வந்து தமிழ், சமயம், பரதநாட்டியம் 3ஐயும் சேர்த்து கொண்டு போகணும். என்னால் முடிந்த வரைக்கும் எனக்கு என்ன அணுகி வருகிற மாணவர்களுக்கு பரதநாட்டியத்தை சொல்லிக் கொடுக்கும் போது அந்த பாட்டுகள் மூலம் தமிழையும் அந்த சமயத்தையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். உதாரணமாக நாட்டிய நாடகங்கள் அதிகமாக இப்போ செய்வோம். ஒரு வருடம் வந்து முருகனை பற்றி வேலவன் வந்தானடி என்று செய்தோம். வேலவன் வந்தானடி என்று சொல்றப்போ
ஆரம்பத்துல வந்து முருகன் பிறந்தது, 6 குழந்தையெல்லாம் வந்து கார்த்திகை பெண்கள் அணைச்சு வளர்த்தது, சூரன் போர், அப்புறம் வள்ளி திருமணம், தெய்வானை திருமணம். வள்ளி திருமணம் பெரிய கதை, தெய்வானை திருமணம், அப்படி முழு கதையும் முருகன் என்ற முழு கதையும் அதுல வரும். அந்த தருணத்தில் அங்க வர்ற எல்லா பிள்ளைகளும் அந்த கடவுளை பற்றின முழு கதையையும் என்னிடம் பயில்வதுடன் நாட்டியத்தையும் பயிலுவார்கள். ஸோ அது வந்து பெரிய அளவில் பெரிய அதை உணர்ந்து வாரவர்களுக்கு சமயமும் தமிழும் பரதநாட்டியமும் சேர்ந்து கிடைக்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நாட்டிய நாடகங்களை ஒழுங்குபடுத்துகிற முறையிலும் கொஞ்சம் அதிக காலம் என்னட்ட படித்து சீனியர் ஸ்டூடெண்ட்ஸாக வந்தது. அவர்களுக்கு ஒழுங்குபடுத்துகிற முறையும் என்னட்ட படிக்கிற சின்ன பிள்ளைகளை அவர்களை ட்ரெயின் பண்ண விடுவேன். ஸோ அதனால அவர்கள் கொஞ்சம் அதிக ஆர்வம் காட்டி என்னிடம் வந்து பயிர்வார்கள். அத்துடன் எனக்கு 2 மகன்மார் இருக்கிறார்கள். அவர்களும் இப்போது நல்ல நிலையில் பரதநாட்டியத்தை கற்பிக்கிற நிலையில் இருக்கிறார்கள், அரங்கேற்றம் செய்து. இப்போ நான் நியூசிலாந்தில் இருந்து இலங்கை வந்திருந்தாலும் எங்கள் வருடாந்தம் நாங்கள் ஒரு அனுவல் ஷோன்னு சொல்லுவோம், வருடாந்த நிகழ்வில் ஏப்ரலில் வருடாந்த நிகழ்வு நடக்க இருக்கிறது. அதற்கான பயிற்சிகளும் ஒழுங்குகளும் என்னுடைய மகன்மாரும் அத்துடன் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸும் தொடர்ந்து அங்கே இருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அடுத்த தலைமுறைக்கு எங்கண்ட இதை கொடுக்கறதுக்கு ஆயத்தம் படுத்தி கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக மிஸ், அதற்குமே வந்து நாங்களும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றோம். கட்டாயமாக இனி வருகின்ற அந்த வளர்ந்து வருகின்ற சந்ததிக்குமே வந்து எங்களுடைய கலைகள், பண்பாடுகள், கலாச்சாரங்கள் போன்ற விடயங்களை வந்து நாங்களுமே வந்து சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்காவிட்டால் அவர்கள் வந்து மறந்து போய் விடுவார்கள். பல இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்ட பலருமே வந்து கூறியிருக்கின்றார்கள், தற்போது புதிதாக இருக்கின்ற அந்த முறையினருக்கு வந்து நாங்கள் இலங்கையில் வந்து எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவித்தோம் என்றது கூட அவர்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது என்று கூறியிருப்பார்கள். அவ்வாறான பிள்ளைகளுக்கு, வளர்ந்து வருகின்ற பிள்ளைகளுக்கு எங்களுடைய கலைகள், கலாச்சாரங்களை சொல்லி வளர்க்கின்ற போதுதான் வந்து அவர்களுமே வந்து அதை தொடர்ந்து பின்பற்றுவார்கள். என்றுமே வந்து இந்த கலைகளும் பண்பாடு, கலாச்சாரம் எல்லாமே வந்து அழியாமல் இருக்கும் என்று சொல்லிட்டு நானும் நினைக்கின்றேன். சரி, அவ்வாறு இருக்கையில் வந்து புலம்பெயர் தேசத்தில் வந்து எங்களுடைய தமிழ் கலை, கலாச்சார, பண்பாடு எவ்வாறாக இருக்கின்றது மிஸ் இன்றைய காலகட்டத்தில்? இன்றைய காலகட்டத்தில் தமிழ் கலாச்சார நிகழ்வுகளும், திருவிழாக்களும், கோயில்களும் ஓரளவுக்கு வந்துவிட்டன. ஸோ அதில் அதிக நாட்டம் உள்ளவர்கள் கூடிக்கொண்டு வருகிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் அதான் நாங்களே எங்கண்ட நடனப்பள்ளி ஒவ்வொரு வருஷமும் 50-60 பிள்ளைகளை வைத்து ஒவ்வொரு பெயரில் நாட்டிய நாடகம் செய்வோம். உதாரணத்துக்கு சொன்னேன், முருகனை வைத்து வேலவன் வந்தான் அடி ஒரு வருஷம் செய்தால், அடுத்த வருஷம் நீலகண்டன் என்று சொல்லி சிவன் கதையை செய்வோம். அடுத்த வருஷம் அம்மன் கதையை தக்ஷாயினி, வந்துதித்த ராமன், இப்படி எல்லா கடவுளையும் முன்னிட்டு அவ்வளவு பெயர்கள் பங்கு பெற்ற அளவுக்கு இப்போ உயர்ந்துள்ளது. கன பேர் வந்து ஆர்வமாக பங்கு பெற்றுவது மட்டுமல்லாமல் அந்த நிகழ்ச்சியை வந்து விரும்பி பார்ப்பார்கள். அதுல அவர்களுக்கு ஈடுபாடு நிறைய வந்துவிட்டது இப்போதை. நிச்சயமாக இந்த ஒரு கூற்றுமை வந்து ஏலவே எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக பங்கு பெற்றின அவர்களுமே வந்து கூறியிருந்தார்கள். என்ன விடயம் என்றால் வந்து எங்களுடைய தேசத்தில், இலங்கையிலே வந்து தற்போது எடுத்துக்கொண்டால் இந்த நாட்டிய நாடகங்கள், இலக்கியம் சார்ந்த விழாக்கள், இந்த நூல் வெளியீடு, இவ்வாறான விழாக்களை வந்து பார்ப்பதற்கே வந்து பார்வையாளர்கள் போதாமல் இருக்கின்றார்கள் என்று. ஒரு மண்டபத்தில் ஒரு விழா ஒன்று நடந்தால் வந்து அந்த விழா ஏற்பாட்டாளர்களும் அந்த விழா ஏற்பாட்டாளர்களுடைய நெருங்கிய உறவுகள் மாத்திரம்தான் வந்து அந்த மண்டபத்தில் இருப்பார்கள். மிகுதி அத்தனை கதிரைகளுமே வந்து வெறுமையாக இருக்கும் என்று சொல்லி கவலைப்பட்டிருந்தார்கள். ஆனால் வந்து புலம்பெயர் தேசத்தில் இவ்வாறான ஒரு விழா நடக்கின்ற சமயத்தில் வந்து அந்த அரங்கம் நிறைந்து வந்து பார்வையாளர்கள் இருப்பார்கள் என்று கூறியிருந்தார்கள். இதை நீங்கள் இவ்வாறாக பார்க்கின்றீர்கள்? ஏன் இவ்வளவு ஒரு இடைவெளி வந்து இருக்கின்றது? இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து பல பேர் போனதும் ஒரு காரணமாக இருக்கலாம். மற்றது வெளிநாடுகளில் போனதுக்கு அப்புறம் அவர்கள் வந்து இந்த கலாச்சாரத்தை நாங்கள் கூட கட்டி காக்கணும் என்ற மனநிலையில அடுத்த தலைமுறைக்கு அதுகளை
கூட கொடுத்தது ஒரு காரணம். நாங்களும் அதனை வந்து மறந்து விட்டோமோ என்று நினைக்கின்றோம். இல்லாமல் எங்களுடைய மக்கள், எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்றவர்களும் வந்து இவ்வாறான கலைகள் இலக்கியங்கள் சார்ந்த ஆர்வம் கொள்ளுகின்ற பொழுது இன்னும் சிறப்பாக நாங்களும் எங்களுடைய கலைகளை அடுத்த தலைமுறையினருக்கு வளர்த்து செல்லலாம். அதே நேரத்தில் வந்து நீங்க இப்பவுமே அங்கே உங்களுடைய நாட்டிலே வந்து புலம்பெயர் தேசத்தில் வந்து கணித பாட ஆசிரியராக வந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள். அந்த அனுபவம் உங்களுக்கு எவ்வாறாக இருக்கின்றது மிஸ்? கணித பாட ஆசிரியராக இருக்கும்போது அங்க வந்து இங்க வந்து படிப்பிக்கிற முறைக்கும் அங்க வந்து படிப்பிக்கிற முறைக்கும் சிறிய வித்தியாசம் இருக்குது. அதாவது இப்ப நாங்கள் வகுப்புல வந்து ஒரு 30 பிள்ளைகள் இருக்குதுன்னு சொன்னா நாங்கள் இங்க வந்து ஒரே பாடத்தை 30 பிள்ளைகளுக்கும் சேர்த்து படிப்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அங்க வந்து அப்படி இல்லை. நான் ஒரு வகுப்பிலேயே 30 பிள்ளைகளையும் ஒவ்வொரு நிலையிலே இருப்பார்கள். அதாவது நாங்கள் 9ஆம் வகுப்புல ஒரு பிள்ளை இருக்குதுன்னு சொன்னா அந்த 9ஆம் வகுப்புக்குரிய பாடத்தை விளங்கி கொள்ற விதத்துல 30ல ஒரு 10 பிள்ளைகள் தான் இருப்பார்கள். ஒரு 5 பேருக்கு மேல அதுக்கும் அதிகமா இருப்பார்கள். அவர்கள் 10ஆம் 11ஆம் வகுப்பு நிலை மேல அறிகிற மாதிரி. அதை இன்னொரு கொஞ்சம் பிள்ளைகள் வந்து அதை விட குறைஞ்ச நிலையிலே இருப்பார்கள். அப்ப நாங்கள் அங்க நியூசிலாந்துல என்ன செய்வோம்னா அவர்களை ஒவ்வொரு குழுவாக அமைப்போம். அமைச்சு அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேலைகளை கணித பாடத்தை படிப்பிக்க 9ஆம் வகுப்பு தரத்திலே இருக்கிறவர்களும் அதுக்கு குறைந்தவர்களுக்கும் அந்த பாடத்தை சொல்லி கொடுக்குற மாதிரியும் அதுக்கு அதிகமாக உள்ளவர்களுக்கு இன்னும் சேலஞ்சிங் கொஸ்டின்ஸ் சொல்லுவோம். அதிக அளவில் அவர்களுக்கும் வேலை கொடுக்குற மாதிரி குழுவா அமைச்சு செய்கிறது. அது வந்து எல்லா பிள்ளைகளும், அதாவது ஒரு 30 பிள்ளைகள் இருக்கிற இடத்துல படிப்பிக்க ஒவ்வொரு பிள்ளையும் மேலே வர வேணும், ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு படியாவது மேலே வர வேணும்ன்றது தான் என்னுடைய நோக்கம். அது கணிதமாக இருந்தா என்ன, பரதநாட்டியமாக இருந்தா என்ன, எல்லா பிள்ளைகளும் முன்னேறணும். அப்ப எல்லாருக்கும் அவரவருக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலை. இப்ப பரதநாட்டியம் என்று சொன்னால் சில பிள்ளைகளுக்கு பரதநாட்டியம் அதிகம் வராது, என்னதான் இது சொன்னாலும். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு வந்து கொஞ்சம் கிராமிய நடனம் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஸ்டெப் பண்ணி செய்யறதுக்கு. அதை விட இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பரதநாட்டியம் தவிர பாலிவுட் அது வேற உள்ளுக்குள்ள வந்து கொண்டிருக்கு. அப்ப நான் யோசிப்பேன், இந்த பாலிவுட் அதுகள் செய்யறதிலும் பார்க்க கிராமிய நடனம் செய்து அதுவும் அவர்களுக்கு இப்ப தேவாரம் பாடுறதுக்கும் பஜன் பாடுறதுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி தான் பரதநாட்டியம் தலாரி பூஜதீஸ்வரம் வர்ணம் என்று செய்ய அது சில பிள்ளைகளுக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கும்மி கோலாட்டம் குழு நடனங்கள் செய்தா அவங்க ரொம்ப சந்தோஷமா அது தொடர்ந்து படிக்க வந்து அதன் மூலம் பரதநாட்டியத்தையும் சமயத்தையும் தமிழையும் கூட இந்த பாட்டுகள் எல்லாம் தமிழ்ல இருக்கும். அந்த மூன்றையும் அவர்கள் விரும்பி செய்கிறது நிறைய கூடிக்கொண்டு போகுது. அதே நேரம் அவர்களுக்கு இலகுவான முறையில சொல்லி கொடுக்கறது, முதலில் இப்படி இந்த ஒழுங்குல தான் போக வேணும்ன்றது அது எல்லா பிள்ளைகளாலையும் முடியாது. சில பேர் பரதநாட்டியம் ஓரளவுக்கு செய்துட்டு கொஞ்சம் கஷ்டமான ஸ்டெப்ஸ் வந்தோன்னா அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஈஸியான கிராமிய நடனம், வேறு இப்போ மயில் நடனம், பாம்பு நடனம், அந்த மாதிரி இதுகளை பழக்கி அதிலே அவர்களுக்கு ஆர்வம் வந்து அதுக்கப்புறம் அவர்கள் கொஞ்ச நாள் தொடர்ந்து அது எல்லாமே ஆரம்பத்தில் சிலவில் பழகி விருப்பம் இல்லாட்டி விட்டுட்டு போயிடுவினோம். அப்போ அந்த விருப்பத்தை முதல்ல ஏற்படுத்தி அதுக்கப்புறம் அவர்கள் தொடர்ந்து பயில ஆரம்பிக்கிறார்கள். அதனால நிச்சயமா நிறைய பிள்ளைகள் வந்து நிறைய படிக்க இப்ப வந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக மிஸ். அதே நேரத்தில் வந்து எந்த ஒரு துறையை எடுத்துக்கொண்டாலுமே வந்து அதில் ஒரு குறித்த ஒரு நீண்ட காலத்துக்கு பயணிக்கின்ற பொழுது பல சவால்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கின்றது. உங்களுடைய நாட்டில் நியூசிலாந்து தேசத்தில் வந்து நீங்க இந்த பரதநாட்டியத்தை வந்து கற்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அவ்வாறு இருக்கையில் வந்து அந்த துறை சார்ந்து உங்களுக்கு ஏதேனும் சவால்கள் நீங்கள் இப்ப வரைக்கும் சந்தித்தது உண்டா? அவர்கள் பரதநாட்டியத்தை தவிர அவர்களோட பாடங்கள், விளையாட்டு துறையில இதுகள் எல்லாம் ஈடுபடிக்கு அவர்களுக்கு வகுப்புகளுக்கு வர்றதுக்கான நேரம், அதுக்கப்புறம் இப்ப நாட்டிய நாடகம் என்று சொன்னால் கடைசி நேரத்தில் கன நேரம் நாங்கள் அவர்களை ட்ரெயின் பண்ணணும். அந்த நேரத்துல அவங்களுக்கு அது வரையலாம போறது, அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல கணக்க கஷ்டங்கள் வரும். ஆனாலும் அதையும் தாண்டி அவர்களுக்கு அதுக்காகத்தான் நான் கொஞ்சம் இலகுவான முறையில இதுகளை பழக்கி அவர்களுக்கு இலகுவான முறையிலேயும் அவர்கள் அந்த நேரத்தையும்
முடிந்த அளவுக்கு கம்மியாக்கி குறைச்சு பழக்கி எடுக்கிறதுக்கு செய்யறது உண்டு. நிச்சயமாக தான் மிஸ். ஏனென்றால் அந்த சவால்கள் என்று கூறுகின்ற பொழுது இந்த இலக்கியம் கலைத்துறை சார்ந்து இருப்பவர்கள் அனைவருமே வந்து கூறுகின்ற சவால் நீங்க சொன்ன இந்த விடயத்தை தான் வந்து பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் எங்களுடைய பிரதான பாடங்களின்பால் நாங்கள் செலுத்துகின்ற கவனத்தை, அதுக்கு கொடுக்கின்ற ஆர்வத்தை வந்து இந்த கலைகளின்பால் வந்து நாங்கள் கொடுப்பது குறைவாக இருக்கின்றது. நீங்க கூறினது போலதான் மிஸ், டியூஷன்ஸ் கிளாஸ் எல்லாத்துக்கும் கொண்டே விடுறாண்டாலும் கூட பிரதான பாடங்களுக்கு தான் அதிக நேரத்தை செலவிடுகிறார்களே தவிர்த்து இந்த கலைத்துறைக்கு வந்து அதிக நேரம் செலவிடுவது வந்து குறைவாக இருக்கின்றது. இருந்தாலுமே அந்த பிரதான பாடத்துடன் இணைத்து தான் வந்து கலைத்துறையை வந்து ஒரு பாடமாக வைத்திருக்கின்றார்கள். எங்களுடைய பாடத்திட்டத்தை, இளைஞனுடைய பாடத்திட்டத்தை பொருத்தமானால் வந்து காப்போத சாதாரண தரத்தில் 9 பாடங்கள் இருக்கின்றது. 9 பாடங்களில் 5 பாடங்கள் பிரதான பாடமாக இருக்கின்றது. 4 பாடங்கள் வந்து கலைத்துறை சார்ந்த பாடங்கள். அதில் எங்களுக்கு விரும்பினது ஏதாவது வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ரெண்டையுமே வந்து சேர்த்து தான் வைக்கிறார்கள். எங்களுடைய பெற்றோர்கள் மாணவர்கள் அதற்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை பார்த்தோமானால் அதில் ஒரு 10க்கு 9% பிரதான பாடத்துக்கு தான் கொடுக்கிறார்கள். ஒரே ஒரு சதவீதம் மட்டும்தான் வந்து இந்த கலைத்துறை சார்ந்து இருக்கின்ற பாடங்களுக்கு கொடுக்கிறார்கள். அதே நிலைமைதான் வந்து புலம்பெயர் தேசத்திலும் இருக்கின்றதா மிஸ்? அந்த அளவுக்கு அங்க இல்லை. ஏனென்றால் அங்க வந்து இப்ப நீங்கள் ஒரு சாதாரண மனிதன் வந்து முழுமை அடைகிறதுக்கு படிப்பு மட்டும் போதாது. படிப்போட ஒரு விளையாட்டுத்துறையோ அல்லது பரதநாட்டியமோ அல்லது கலை கலாச்சார சம்பந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது வெளி வெளி வேலை, அதாவது படிப்பு மட்டும் இல்லாத வேற இதுகள் செய்யறப்போ அந்த மாணவனோட நிலைமை சுகமாக அதிகமாக போகும். எல்லா விதத்திலையும் கட்டிக்காரனா வருவார். அந்த மனநிலை யாழ்ப்பாணத்துல குறைவு. நான் இருந்த காலத்திலேயுமே அவர்கள் படிப்பு படிப்பு படிப்பு, பேரண்ட்ஸ் வந்து படிப்பை தவிர மற்றது நேரம் கிடைச்சா செய்யுங்க மாதிரி தான். ஆனால் இப்ப ஒரு படிச்சு கொண்டிருக்க கூட உங்களுக்கு ஒரு மனநிலை மாற்றம் வேணும் என்று சொன்னால் அது பரதநாட்டியமோ அல்லது மற்ற வேறு கலையிலோ அல்லது விளையாட்டு துறையிலையோ அவர்கள் ஈடுபட்டால் அது இன்னும் மென்மேலும் அவர்கள் மேலே வர்றதுக்கு உதவும் என்று சொல்லி அங்க கூடுதலாக சொல்லுவார்கள். அதை வைத்துக்கொண்டு கொஞ்சம் இங்கத்த முறையிலிருந்து அங்க வித்தியாசப்படும். ஸோ இந்த மாதிரி கலை கலாச்சார விஷயத்திலேயோ அல்லது விளையாட்டு துறையிலேயோ கொஞ்சம் அதிக கவனம் இங்கு உள்ளதிலும் பார்க்க அங்க இருக்கிறது. நிச்சயமாக எங்களுடைய பெற்றோருமே வந்து அதனை புரிந்து கொண்டு தங்களுடைய மாணவர்களை வந்து இவ்வாறான இணைப்பான விதான செயல்பாடுகளுக்கு அவர்களையும் உட்படுத்துகின்ற பொழுது அவர்களுக்கான அந்த மன நிம்மதி கூட கிடைத்து கொள்ளும் என்று நினைக்கின்றேன். என்றால் இந்த பாடசாலை காலத்தை பார்த்தோமானால் வந்து காலையில் 7:30 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும் பாடசாலை, அதன் பின்னர் வந்து மாலை நேர வகுப்பு முடிந்ததன் பின்னரும் கூட ஒரு சில பாடங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் செல்றதால அவர்களுடைய அந்த 24 மணி நேரத்தில் அவர்கள் நித்திரை கொள்ளுகின்ற அந்த நேரத்தை தவிர்த்து இருக்கின்ற மற்ற நேரம் எல்லாமே வந்து கற்பித்தலோடு மட்டும்தான் வந்து சென்று கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் ஒரு 2 மணி நேரமாவது அவர்களுக்கான ஒரு நிம்மதி அல்லது போனால் மன நிறைவை கொடுக்கின்ற அந்த ஒரு துறைகளின்பால் அனுப்பினால் வந்து சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் வந்து தற்கால இந்த மாணவர்களிடத்தை அதிகம் நாங்கள் கேட்கின்ற ஒரு வார்த்தை வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, டிப்ரெஷனா இருக்கு, அதாவது மன உளைச்சலா இருக்கு, எங்களுக்கு படிச்சு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அவர்கள் கூறுகின்றார்கள். நாங்கள் படிக்கின்ற காலகட்டத்தில் வந்து இவ்வாறான சொற்பிரயோகமே எங்களுக்கு தெரியாது. மன உளைச்சலா இருக்கு, கஷ்டமா இருக்குன்னு கூட எங்களுக்கு சொல்ல தெரியல. ஆனால் இன்றைய காலத்தில் இருக்கின்ற சின்ன பிள்ளைகளை கேட்டால் கூட வந்து சொல்லுகிறார்கள் தங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, அம்மா அந்த டியூஷன் கிளாஸுக்கு அனுப்புறா, இங்க அனுப்புறா, செஸ் கிளாஸுக்கு அனுப்புறா, ஸ்விம்மிங் கிளாஸுக்கு அனுப்புறான்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் வந்து அதே வந்து ஒரு பெரிய விடயமாக எடுத்துக்கொள்கிறார்கள். இதற்கு நீங்கள் எங்களுடைய பெற்றோர்களுக்கு என்ன சொல்லுவீங்க? நிச்சயமா அவர்கள் வந்து கல்வியை பள்ளிக்கூடத்தில் படிப்பதோடு அதை மீண்டும் பார்க்கறதுக்கு அவர்களுக்கு நிறைய நேரம் வேணும். எல்லா நேரத்திலும் அவர்கள் டியூஷனுக்கு போறது என்னால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுவும் அது சிறிய வயதிலே நாங்கள் எல்லாம் டியூஷனுக்கு போனது கிடையாது. ஏனென்றால் அதை நாங்கள் வந்து சின்ன வயசுல பள்ளிக்கூடத்தால வந்து வாய்ப்பாட்டு மியூசிக்குக்கும் டான்ஸுக்கும் தான் டீச்சர், பரதநாட்டியத்துக்கும் தான் போய் வந்தோம். ஆனால் எங்களுக்கு அந்த கிடைக்கிற நேரத்தில் தான் நாங்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் படித்ததை மீட்டு பார்க்கவோ யோசிக்கவோ சந்தர்ப்பம் வேணும். அந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைச்சா தான் அந்த பிள்ளைகள் இன்னும் முன்னேறுவார்கள். முழு நேரமும் படிப்பிச்சு கொண்டிருந்தால் இப்படி சொல்லுவார்கள், ஒரு
மனிதனுக்கு வந்து நிரம்பல் நிலை என்று ஒன்று இருக்குது. இப்ப நான் ஒரு மேக்ஸ் கிளாஸ்ன்னு சொன்னா ரெண்டு பாடம் தான் கண்டினியூஸா அந்த பிள்ளைக்கு மனிதனுக்கு படிக்க முடியும். அந்த 2 மணித்தியாலத்துக்கு மேல நீங்கள் 3 மணித்தியாலம் 4 மணித்தியாலம் கொடுக்குற வந்து ஒரு குடத்துக்குள்ள தண்ணியை விட்டா அந்த தண்ணி நிரம்பின பிறகும் நாங்க விட்டு கொண்டிருந்தா எந்த பிரயோசனமும் இல்லை. அந்த தண்ணி வெளியோறி அது தண்ணி ஊத்துற வரைக்கும் பிரயோசனம் இல்லை. அவரும் கழிச்சு போவார். டீச்சருக்கும் வந்து ஒரு 2 மணித்தியாலத்துக்கு மேல படிப்பிக்கல. அப்ப நான் யோசிப்பேன், பள்ளிக்கூடத்துக்கு நாங்க போய் படிச்சுட்டு வர்றதுக்கே கழிச்சு போனோம்னா அதுக்கு வந்ததுக்கு அப்புறம் கனடியான டியூஷன் இருக்கிறேன்னா அந்த டீச்சருக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு அவருக்கும் ரிலாக்ஸ்டா இருந்தா தான். இப்ப நான் சின்ன படிப்பிக்கிறப்போ பிள்ளைகள் வந்து மாணவர் வந்து சந்தோஷமா இருக்கணும். நாங்கள் வெளிநாட்டுல கொஞ்சம் அதிகமா அவங்க எதிர்பார்ப்பாங்க. அந்த சந்தோஷமான நிலையில அந்த பிள்ளை படிக்கிறது வந்து உள்ளிழுக்கிறது வந்து அதிக அளவில் பெர்சன்டேஜ் வந்து 100% இருக்கும். ஆனா அந்த பிள்ளையை களைச்சு போனோடனே அந்த 100% பிறகு வெறுமனை வெளியில ஊத்துற மாதிரி தான். அது சொல்லி கொடுக்கறதால எந்த பிரயோசனம் இல்லை என்பதுதான் எனது கருத்து. நிச்சயமாக மிஸ், நானுமே வந்து இதை ஏற்றுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் வந்து புலம்பெயர் தேசத்தில் வந்து உங்களுடைய நாட்டில் நியூசிலாந்து தேசத்தில் வந்து தமிழ் பிள்ளைகள், தமிழ் மாணவர்கள் எவ்வளவு தூரம் ஆர்வமாக இருக்கின்றார்கள் எங்களுடைய கலைகள், எங்களுடைய பண்பாடு கலாச்சாரங்களை கற்றுக்கொள்வதில் வந்து? அதான் இப்ப வந்து ஓரளவுக்கு கன பேர் ஆர்வமாக படிக்க பழக வருகிறார்கள். ஆனாலும் இப்ப இப்படி வர செய்யலாம். இப்ப நாங்கள் வந்து படிச்சு கொண்டிருக்க இப்ப O-level எக்ஸாம்ஸோ A-level எக்ஸாம்ஸோ அல்லது யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸோ கொண்டு வந்தால் அந்த நாட்களில கொஞ்சம் பரதநாட்டியம் அல்லது விளையாட்டுத்துறையோ ஏதோ இதுகளை கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் அவர்கள் அதை தொடர்ந்து செய்தால் தான். இப்ப வெளிநாட்டிலையும் சரி, இப்ப அரங்கேற்றம் வந்து வரைக்கும் பழகிட்டு அரங்கேற்றம் செய்தோன்னு சில பேர் அப்படியே நிறுத்திடுறாங்க. அப்ப நான் சொல்வேன், அரங்கேற்றம் செய்ததே அந்த பிள்ளை அப்பதான் அந்த பரதநாட்டியத்தின் முழுமையை உணர வழிகிட்டு இருக்கு. அப்ப அதுக்கு மேல நீங்க சொல்லி கொடுத்தாதான் அந்த பிள்ளைக்கும் அதால பிரயோசனமும் இருக்கும், அதுவும் சந்தோஷப்படும். அந்த அந்த அடுத்த தலைமுறைக்கும் அது உபயோகமாக இருக்கும். இப்ப கணக்கு டீச்சர்ஸ் வந்து கொஞ்ச நேரம் ஒரு விஷயத்த படிப்பிச்சு இப்ப நாங்கள் வந்து ஆரம்பத்துல இப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் 30 வருஷத்துக்கு முதல் போனோன்னே நியூசிலாந்துல படிப்பிக்கிறது ஒரு 10 பிள்ளைய வச்சு கஷ்டப்பட்டு அங்க எந்த விதத்துல பழகலாம், எப்படி பழகலாம்ன்றத நாங்கள் ஒரு கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சதை நான் வந்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறதுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அப்ப நாங்கள் காலகட்டத்துக்கு இப்ப 30 வருஷத்துக்கு பிறகு நான் இவ்வளவு காலம் கண்டுபிடிச்சதை அவைகளுக்கு சொல்லி கொடுக்காம விட்டா படிப்பிக்கிற முறை சரி, நிகழ்ச்சியில ஒழுங்கமைக்கிற முறைகள் சரி, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவர்கள் சின்ன வயசுல இருந்து அதுகளையும் சேர்த்து அறிஞ்சு கொண்டு வந்தால் நான் இப்ப தாய் 8 அடி வாஞ்சா பிள்ளை 16 அடி பாயம்ன்றது உண்மையாகும். அந்த மாணவர்கள் வந்து அதுக்கும் இப்ப நான் ஒரு 10 பாயிண்ட்ல 8 பாயிண்ட கண்டுபிடிச்சு எல்லாம் சொல்லி கொண்டு வந்தேன்னு சொன்னா அந்த 8ஐயும் நான் அந்த பிள்ளைக்கு கொடுத்தேன்டா அந்த 8ல அது 16 ஆகி 24 கூட வாய்ப்பு இருக்குது. ஆனா பொதுவா இங்கண்ட பொதுவா மனநிலை இப்ப ஆசிரியர்கள் சரி, வயசு போனவர்கள் சரி, தங்கள்கிட்ட அறிவை வந்து மற்றவர்களுக்கு கொடுக்காமல் தாங்களே அதை வைத்து கொண்டிருக்கிற தன்மை இருக்கு. அது எனக்கு இன்று வரைக்கும் புரியவில்லை. அவர்கள் ஏன் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கல என்று. இப்ப நான் கணித ஆசிரியராகவும் பரதநாட்டிய ஆசிரியராகவும் இருக்கும்போது இப்ப கணிதத்தில் ஒரு பிள்ளை வந்துட்டு அது படிக்காமல் விட்டாலோ அல்லது அடுத்த இதுக்கு போனாலோ எனக்கு தெரியும் அதை இன்னொரு ஆசிரியர்கிட்ட போய் படிக்க போகுது தொடர்ந்து. ஆனா பரதநாட்டியத்தை வந்து நான் கொடுக்குற விதத்துல இன்னொரு ஆசிரியர் சொல்லி கொடுக்க போறது இல்லையன்றது எனக்கு திட்ட தெளிவு. சோ அதை வந்து நான் அவர்களுக்கு முழுமையா விளங்கப்படுத்தி எல்லாத்தையும் சேர்த்து இப்ப பரதநாட்டியம் தனியா டான்ஸ் ஆடுறது மட்டும் இல்லாமல் ஒழுங்குபடுத்துறது, அடுத்த பிள்ளைக்கு எப்படி சொல்லி கொடுக்கறது. இப்ப நான் மற்ற சின்ன பிள்ளைகளுக்கு படிப்பிக்க அவர்களை இருந்து பார்க்க சொல்றது. அப்ப முதல் அவர் இருந்து பார்த்துட்டு அடுத்த தடவை கொஞ்சம் கொஞ்சமா இப்ப 10 பிள்ளை இருந்தா அந்த 10 முறை மாதிரி செய்ய போறது இல்லை. அப்ப அந்த கொஞ்சம் பிள்ளைகளுக்கு அப்ப அவையில் முதல் தரம் படிப்பிக்க வழி கிடைக்க அந்த பிள்ளை சொல்லி கேட்கறது இல்லை, அதுக்கு என்ன செய்யற. அப்ப அப்படி ஒரு சின்ன சின்ன விஷயமா அவர்கள் ஒரு தொடர்ந்து பழகி கொண்டு வரைக்கதான் அவர்கள் அடுத்த நிலைமைக்கு போய் இனி நான் விட்டதுக்கு அப்புறமும் அவர்கள் தொடர்ந்து செய்வார்கள் என்றது தான் என்னோட நோக்கம்.
நிச்சயமாக மிஸ். நீங்கள் இன்னும் இனி வருகின்ற காலத்திலேயும் வந்து எங்களுடைய இந்த கலைகள், கலாச்சாரங்களை வந்து அடுத்த சந்ததியினருக்குமே வந்து கடத்தி செல்ல வேண்டும் என்று எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாகவும் நாங்களும் கேட்டுக்கொள்கின்றோம் மிஸ். அதே நேரத்தில் வந்து இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக கலந்து கொண்டு பல விடயங்கள் எங்களுக்காகவும் எங்களுடைய நேர்களுக்காகவும் கூறியிருந்தீர்கள். அதற்குமே வந்து நாங்களும் எங்களுடைய நிறுவனத்திலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பிலும் வந்து மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி மிஸ். நன்றி. நல்லது நேர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹிணி அறந்த செல்லும். நன்றி நேர்களே.